வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ஆக்வா. அண்ட் இப்போ வெக்கேஷன் டைம் தானே போயிட்டுருக்கு, ஹாலிடே. அண்ட் நானுமே ஃப்ரீயாக இருக்கிறதுனால சரி அப்படியே இன்றைக்கி எங்கேயாவது ஊர் சுற்றிட்டு வருவோம் அப்படின்ட்டு தான் பிளான் போட்டிருக்கேன். அண்ட் இன்றைக்கி நம்ம ஜூ போவோம். ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு நான் ஜூ போய், ரொம்ப சின்ன வயசில் போனது. சரி அப்படியே ஜூ போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட தான் கேட்டிருக்கேன் எப்படி போகணும் என்ன ஏதுன்னு. நானும் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி போகிறேன். வாங்க எப்படி போகுது இன்றைக்கி அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் நம்ம ஜூ வந்து பைக்கலா, இங்கே மும்பையில் வந்து ஒரு 3-4 ஜூ தான் இருக்குது ஃபேமஸ். ஒன்று வந்து போரிவிலிங்கிற இடத்துல ஒன்று இருக்குது, நேஷ்னல் பார்க், போரிவிலி நேஷ்னல் பார்க்குன்னு சொல்லுவாங்க. அண்ட் இன்றைக்கி நம்ம போகிறது வந்து அங்கே இல்லை, பைக்கலா ஜூ. பைக்கலாங்கிறது வந்து இடம் பேர், ஜூ பேர் வந்து வீர் மாதா ஜீஜாபாய் போஸ்லே உத்யான் அண்ட் ஜூ. ஸோ இவ்வளோ பெரிய பேர், பட் ஷார்ட்டாக நம்ம பைக்கலா ஜூ அப்படின்னு தானே சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துக்கு தான் போகிறோம். மார்னிங்கே கிளம்பியாச்சு, ஒரு 8:30 அப்ராக்ஸே கிளம்பியாச்சு. வாங்க போகலாம். இப்போ பஸ் டெப்போக்கு நம்ம நடந்து போகலாம். நடந்து போயிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து பஸ் பிடிச்சி போய்க்கலாம். ஸோ இப்போ நம்ம நடந்து போவோம். கொஞ்சம் தூரம் தான், ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். டெப்போக்கு வந்து நான் நடந்து தான் போயிட்டுருக்கேன். ஸோ நம்ம லெஃப்ட் சைடில் வந்து ஃபயர் பிரிகேட் இருக்குது. அண்ட் இந்த ரைட் சைடில் வந்து நம்ம ஜெயினிசம் டெம்பிள் இருக்குது, ஜெயின் டெம்பிள். அண்ட் இன்னும் கொஞ்சம் நம்ம முன்னாடி நடந்து போனோம்னா தான் நம்மளுக்கு டெப்போ வரும். ஸோ இதுதான் பஸ் ஸ்டாப். டெப்போலேருந்து நான் கேட்டேன் எந்த பஸ் போவோன்னு. 108 போவோன்னு சொன்னாங்க. பட் 108 வந்து இங்கே டெப்போவில் கிடைக்காதான். ரொம்ப நேரம் நின்று பார்த்துட்டு, ஒரு 1/2 hour நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறமா இப்போ நான் ஹைவே போயிட்டுருக்கேன். ஸோ ஆட்டோ பிடிச்சி ஹைவே போயாச்சு. இது வாஷி டெப்போவில் வந்து நம்மளுக்கு பஸ்ஸு கிடைக்காது. 108 வந்து நம்மளுக்கு வாஷி ஹைவே வந்தால் தான் கிடைக்கும். அதனால் இப்போ வாஷி ஹைவேல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பஸ் வந்தாலும் நம்ம ஏறி போகலாம். ஓகே, நம்மளுக்கு பஸ்ஸு கிடைக்கவே இல்லை ரொம்ப நேரம். அதனால் நம்ம இப்போ ஊபர் புக் பண்ணி போகிறோம். இதுவுமே ஒரு இது கேன்சல் ஆகி தான் வந்திருக்கு. நான் தான் சொல்லியிருக்கேன்ல ஃபஸ்ட் டே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஓலா ரொம்ப மோசம். ஊபர் ஏதோ ஓகே, ஒரு இது தான் கேன்சல் ஆகி இப்போ இன்னொன்று வந்திருக்கு. நம்ம இப்போ இதில் ஒரு 45 minutes போயிடுவோம்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரமாக லிட்ரலி 1.5-2 மணி நேரமாக நின்றுட்டு பார்த்துட்டு இப்போ பஸ்ஸே இல்லை அப்படிங்கும் போது இப்போ ஊபர் பிடிச்சி போகலாம். வாங்க போகலாம். எப்படியாவது இன்றைக்கி நம்ம குறிக்கோளை நிறைவேற்றாமல் நம்ம விடுறதா இல்லை. ஜூ என்டர் ஆயாச்சு. இதுதான் என்ட்ரன்ஸு. ஸோ பேர் எழுதியிருக்கு பாருங்கள். அப்படியே நம்ம உள்ளே போயிடலாம். வாங்க போகலாம். டிக்கெட் ஃபேர் டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருக்கு பாருங்கள். டிக்கெட் வாங்கியாச்சு. அந்த டீட்டெயில்ஸ் நான் இப்போ தானே உங்களுக்கு சொன்னேன். இப்போ நம்ம உள்ளே போகலாம். வாங்க நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இங்கே அனிமல்ஸ் இதெல்லாம் வச்சு தண்ணி ஊற்றுற மாதிரிலாம் வச்சுருக்காங்க, அழகாக இருக்குது. இன்னும் உங்களுக்கு காட்டுறேன். இதோ அங்கே தான் நம்ம டிக்கெட் எடுக்கணும். அப்படியே இந்த சைடு வந்தோம்னா அப்படியே இங்கே தண்ணி இந்த ஊற்றுற இதெல்லாம் இருக்குது. அப்படியே அந்த பக்கம் அதுதான் என்ட்ரன்ஸ். இதை சுற்றிட்டு அப்புறமா வெளியில் வர இடம். இதுதான் என்ட்ரன்ஸ். வாங்க உள்ளே போகலாம். உள்ளே வந்ததுக்கப்புறமா எப்படி போகிறது என்னங்கிறது புரியலை. சரி அப்படியே ரவுண்ட் அடித்து அப்படியே வர்றது தான், அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால அப்படியே போயிட்டுருக்கேன். அண்ட் என்டர் ஆனோடனே ஒரு ஹார்ஸ் மேலே ஒரு மனுஷன் உட்காந்துருக்க மாதிரி ஒரு ஸ்டாச்சு இருக்குது. அண்ட் நிறையா மரம் செடியெலாம் இருக்குது. அண்ட் மோஸ்ட்லி நான் இந்த வீடியோவில் வந்து நேச்சர் சவுண்டே வச்சிடுறேன். ஏன்னா அந்த பறவைகள் அனிமல்ஸ்லாம் கத்துற சவுண்டே அப்படியே நல்லா இருக்குது இயற்கையாக. அதனால் மோஸ்ட்லி அப்படியே நேச்சுரலாகவே வச்சிடுறேன் நான். நிறையா விதவிதமாக மரம் செடியெலாம் இருக்குது, பார்க்க அழகாக இருக்குது. அண்ட் இவ்வளோ க்ரீனரி இருக்கிறது நல்லா இருக்குது. நல்ல பெரிய ஃபாரஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். நல்லா விதவிதமாக நிறையா செடி மரம் எல்லாம் இருக்குது. பட் அனிமல்ஸ் தான் உணர்த்தியும் இன்னும் காணும். மேபி இன்னும் ரொம்ப உள்ளே போனால் தான் அனிமல்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இது வரைக்கும் நான் உள்ளே வந்த வரைக்கும் ஒன்றுமே கிடையாது.
வெறும் மரம் செடி தான் இருக்குது. இப்போ ஏதோ ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி தெரியுது, அதுக்குள்ளே போனால் தான் இருக்கும் போல இருக்குது. ஸோ அங்கே போகலாம். இந்த இது நல்லா இருக்குல்ல, அழகா. ஆனால் ஏதோ பிளாஸ்டிக் இதுமாரி தான் நினைக்கிறேன், மரம் கிடையாது. ஆனால் நல்லா இருக்கு. யானை அங்கே நிற்கிது, நம்மளுக்கு பிடிச்ச அனிமல். ஏ ஆனால் ரொம்ப தூரமாக இருக்குங்க, அதான் ஒரு ப்ராப்ளம். கிட்டக்க தான் அப்படி கொஞ்சம் இருக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அனிமல். எலிஃபெண்ட் ரொம்ப பிடிக்கும் அனிமல்ஸில். ஸோ அது பார்த்தோன்னே எலிஃபெண்ட் அப்படின்னு சொன்னேன். ஆனால் ரொம்ப தூரமாக இருக்குது, பார்க்க முடியல. அதுவும் மூஞ்சி திருப்பிக்கிட்டு இருக்குது, கூச்சிக்கிட்டு போல இருக்குது. அதெல்லாம் மூஞ்சி தெரியலை. கிட்டக்க தான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். வந்ததுக்கு ஏதோ ஒரு அனிமல் பார்த்துருக்கோம். பார்ப்போம் இன்னும் எங்கே எப்படி இருக்குதுன்னு. நான் ரொம்ப பெரிய ஏரியாவாக இருக்குது, எங்கே என்ன இருக்குன்னே தெரில. நாங்கள் சென்னையில் வண்டலூர் ஜூ போயிருக்கோம். அது கொஞ்சம் சிஸ்டமேட்டிக்காக ப்ராப்பராக நல்லா இருக்குது. அது உள்ள வண்டியும் வந்துச்சு சுற்றி காட்டுறதுக்கு. இங்கே கொஞ்சம் காட்டுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம நடந்தே போகணும். மூஞ்சை திருப்பிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ தான் ஃபீல் பண்ணுறோம். இப்போ மூஞ்சை திருப்பிக்கிட்டு கொஞ்சோண்டு காட்டுனுச்சு, திரும்ப ஒரு சைடாக திரும்பிச்சு. ஓகே, ஏதோ அட்லீஸ்ட் சைடு போஸ் அது கொடுத்துச்சு, அது வரைக்கும் சந்தோஷம். வாங்க பார்க்கலாம் அடுத்தது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் பண்ணுறாங்க போல இருக்குது. இதெல்லாம் புதுசாக இப்போ தான் பண்ணுறாங்க. வார்லி பெயிண்டிங் பாருங்கள், இனிமேல் தான் எல்லாம் கொண்டாந்து வைப்பாங்க போல இருக்குது. இது பார்க்க நல்லா இருக்கு, உள்ள அழகாக பண்ணியிருக்காங்க. அங்கே தண்ணி ஓடுது, தெரியுதா உங்களுக்கு? இருங்க, இன்னும் கொஞ்சம் முன்னாடி உங்களுக்கு போய் காட்டுறேன். ஆனால் இங்கே என்ன அனிமல் இருக்குன்னே தெரியலையே. அங்கே பாருங்க, உள்ள சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த தண்ணியும் ஓடுது. இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது உள்ள இது ஆம்பியன்ஸ் இது எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் அனிமலை தான் காணும். அதோ அங்கே கருப்பாக ஒன்று தெரியுதுல்ல, அதுதான் பேரா, ஸ்லாத் பேர் அப்படின்னு சொன்னாங்க. அந்த என்ட்ரன்ஸில் பேர் எழுதிருந்துச்சான், இப்போ சொன்னாங்க எல்லாம். ஆனால் அது அங்கே இடுக்குள்ளே உட்காந்துருக்கு, கருப்பாக ஒரு லைட்டாக கார்னரில் தெரியுதுல்ல, அதுதான் தெரிய மாட்டேங்குது. ஓகே, வாங்க போகலாம். இந்த இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே ஒரு ஃபோட்டோ எடுப்போம் நம்ம. இதுமாரி நான் வீட்லேயும் பண்ணணும். ஐயோ, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, சூப்பராக இருக்குல்ல. எதில் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல, சவுண்டு வருது. என்னது இது? ஸ்க்ரூலாம் வச்சு முடிக்கிருக்காங்க. இது டைகர் பார்க்க போகிறோம். இருக்கான்னு தெரியல, இல்லை அதுவும் மூஞ்ச காட்டுதா இல்லை திருப்பிக்குதான்னு தெரியலை. வாங்க பார்க்கலாம். லக்கு இருந்தால் பார்க்கலாம், இல்லைன்னா இந்த ஃபோட்டோலேயே பார்த்துப்போம். இதுக்குள்ளே தான் போகணும், வாங்க பார்க்கலாம். அது தண்ணிலாம் இருக்குங்க, ஜாலியாக இருக்கும்ல டைகருக்கு. அங்கங்கே இந்த ஆம்பியன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. இங்கே நல்லா காற்று அடிக்குது, சூப்பராக காற்று வாங்கிட்டே நம்ம இதையும் பார்ப்போம். அனிமல் இருக்கோ இல்லையோங்க, நம்மளுக்கு சீனரி சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது, நல்லா கட்டி வச்சுருக்காங்க. தண்ணி பாருங்க எவ்வளோ அப்படியே
அப்படியே கிறிஸ்டல் கிளியராக கண்ணாடியில் அப்படியே தெரியுது, அழகாக இருக்குது. நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குதா என்னன்னு வேறு தெரியலை. கொஞ்ச நேரம் ஃபேனில் நின்றுட்டு போகும். பாருங்க, இப்போதான் ஒன்றும் வர மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குதுன்னு பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனால் நல்ல வேலை சூப்பராக வந்துச்சுல, நம்ம கேப்சர் பண்ணிட்டோம். டக்குன்னு பேசிக்கிட்டே இருந்தால் டக்குன்னு வந்துச்சு, நம்ம எடுத்தாச்சு. இப்போ கொஞ்ச நேரம் காற்று வாங்கிட்டு போவோம், இருக்குது. பயமா இருக்குங்க, ஐயோ பயமா இருக்கு. எனக்கு இந்த ஜூலே ரொம்ப பிடிச்ச பார்ட் அப்படின்னா இந்த டைகரை பார்த்தது தான். ரொம்ப ஆக்டிவாகவும் இருந்தது, இங்கே பக்கம் அந்த பக்கம் அப்படின்னு போயிட்டு இருந்தது. அண்ட் நிறையா செல்ஃபிஸ் எடுத்தேன், அது கூட சூப்பராக இருந்தது. வாங்க இன்னும் ஃபர்தர் போகலாம். இங்கே இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அனிமல் பேர்லாம் கொடுத்துருக்கு, அதெல்லாம் தெரியும் அப்படின்ட்டு பார்க்கலாம். அண்ட் இங்கே கொஞ்சம் கேஃபே இருக்குது சாப்பிட்றதுக்கு, ஃபுட் ஐட்டம்ஸ் பார்ப்போம். இப்போ பசிக்கல, அங்கே போய் எதுவும் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிட்லாம். நம்ம சமோசா வாங்கியிருக்கோம், 2 சமோசா 2 பீஸ் வந்து 40 rupees. அண்ட் பெவரேஜஸில் கோக் வாங்கிக்கிட்டேன். கோக் வந்து 1 glass 40 rupees. ஸோ கொஞ்சம் சாப்பிட்டுட்டு தெம்பாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு இப்போ வாங்க போகலாம். இப்போ ஹிப்போபொட்டமஸ் வாங்க பார்க்கலாம். தெரியுதா உங்களுக்கு? 2 இருக்குது, தெரியுது. ஜூம் பண்ணால் கிளாரிட்டி இருக்குமா என்னான்னு தெரியலை. நல்லா தண்ணிக்குள்ளே நிற்குது. இப்போ அடுத்த ஸ்பாட்டுக்கு போகலாம். ரெயின்டீரா? என்ன டீர் இது தெரியலையே. இங்கே பாருங்கள், ஒரு மங்கி மேலே தூங்கிட்டு இருக்கு. அது மங்கி மாதிரியே தெரியலை பார்க்குறதுக்கு. அப்புறம் கீழே 2 monkeys நல்லா ஆக்டிவாக விளாண்டுட்டு இருந்துச்சு, பார்க்க நல்லா இருந்தது. அண்ட் இங்கே எவ்வளோ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் பாருங்களேன். ஆம்பியன்ஸ், அந்த அனிமல்ஸ்க்கு வேணுங்கிற ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது. நம்மளுக்கும் பார்க்க குளிர்ச்சியாக அழகாக இருக்குது. உட்காந்தாச்சு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். மங்கிக்கு ஆப்போசிட்டில் இங்கே சேர் இருந்தது. சேர்னால் இன்றைக்கி சீட் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அங்கே உட்காந்துருக்கோம். முன்னாடி உட்காந்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப வெயிலாக இருந்ததுனால சீக்கிரம் டயர்ட் ஆகிடுச்சு. அதான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு உட்காந்துருந்தேன். ரொம்ப குட்டியாக இருக்குது இந்த டீரு. அங்கே பின்னாடி இருக்குது. அந்த அவங்க 2 தெரியுதா?
குட்டி குட்டியாக இருக்கு. தண்ணியில் ஈகல் நிற்கிறது பாருங்க, தெரியுதா? அந்த தண்ணி குடிக்குது பாருங்க, ஈகல். அங்கே 3 குட்டி குட்டியாக டீர் நிற்கிது, 3 இல்லை 4 நிற்கிது. ஆனால் இதில் கிளாரிட்டி இல்லை, ஸோ சாரி. ஃபோனில் தான் எடுத்துகிட்ருக்கேன், அதனால அவ்வளோவா கிளாரிட்டி இல்லை. பட் 4 நிற்கிது அங்கே. நிறையா இருக்குங்க இங்கே. எல்லா இடத்துலையும் தண்ணி வச்சுருக்காங்க, அது ஒன்று நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லா அனிமல்ஸ்க்கும் தண்ணி வசதியாக சூப்பராக இருக்குது. இங்கே நிறையா நிற்கிது. புள்ளிமான் அழகாக இருக்குது. மற்ற அந்த டீரோட இது அழகாக தான் இருக்குது. குட்டி குட்டி அது புளி 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 புளியாக பார்க்கவும் அழகாக இருக்குது இந்த டீர். நின்றுட்டு கொஞ்சம் கூலாக அந்த காற்று வாங்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு இடமா பார்க்கலாம். அங்கங்கே ஃபேன், அங்கே டைகர்கிட்ட ஃபேன் இருந்துச்சு, அங்கங்கே தண்ணி நிற்கும் போது, தண்ணி இருக்கும்போது கொஞ்சம் அந்த ஏரியா கொஞ்சம் கூலாகிடுதுல, அதனால. இப்போ நம்ம இதுக்குள்ளே தான் போகணும், ஹாம்போல்ட் பென்குயின் கக்ஷு. ஸோ ஹாம்போல்ட் பென்குயின் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தனியாக நம்மளுக்கு டிக்கெட் எடுக்கணும்னு நினைக்கிறேன், என்னான்னு பார்ப்போம் வாங்க. அங்கேருந்து கூட வெளியில் போகலாம், பட் ஃபுட் கோர்ட்லேருந்து தான் உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இங்கே உட்காந்து சாப்பிடணும் போல இருக்குது. ஏசி ஓடுது, அதனால இங்கே உட்காந்துருக்கேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகணும், வெயிலாக இருக்குது. கேக்கு, ஐஸ்கிரீம், அப்புறம் ஜூஸு, மில்க் ஷேக் அதுமாரிலாம் இருக்குது ஆப்போசிட்டில். அண்ட் பின்னாடி பக்கம் வந்து சாப்பிட்ற ஐட்டம்ஸ், பிஸ்ஸா, பர்கர், சாண்ட்விச் அந்த மாதிரிலாம் இருக்குது. இங்கே ஒன்றும் நம்ம வாங்கலை. இப்போ சமோசா எனக்கு கொக்கோ கோலா குடிச்சதுனால இப்போ எனக்கு அவ்வளோ பசி இல்லை. பட் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், நிறையா பேர் சாப்பிட்றாங்க. நல்லா இருக்குது. ஐஸ்கிரீம் சாப்பிட்லாமா அப்படின்னு யோசிக்கிறேன்னு தெரில, பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா யோசிச்சுட்டு அப்புறமா டிசைட் பண்ணலாம். பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், ஐ நோ. பட் நான் நேச்சுரலாக அப்படியே வச்சிடலாம், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும் தெரியுங்கிறதுனால தான். ஏன்னா அங்கங்கே நான் பேசியிருக்கேன், பேக்ரவுண்ட் வாய்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கு புரியும், அதனால. அண்ட் இங்கே இன்டீரியர்ஸ்லாம் பாருங்களேன், அனிமல்ஸ் ஸ்கின் மாதிரியே இப்படிலாம் பண்ணியிருந்தாங்க. நான் ஐஸ்கிரீம், பிளாக் கரண்ட் ஐஸ்கிரீம் அண்ட் ஜாமுன் வாங்கியிருந்தேன். ஜாமுன்னா ப்ளூபெரி. இருந்துச்சு, அதான் ஜாமுன் அப்படியே கரைச்சி மிச்ச மாதிரி இருக்குது. அப்படியே ஒரிஜினலாக இருக்குது, எந்த மிக்ஸிங்கும் இல்லை, ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் எதுவுமே இல்லை. ஒரிஜினல் ஃப்ரூட்டை வாங்கி அப்படியே கரைச்சி அப்படியே மிக்ஸியில் போட்டு அரைச்சி குடிச்சோம்னா அப்படியே அந்த மாதிரி இருக்குது. நல்லா வந்துச்சு. இப்போ ஐஸ்கிரீம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.
பிளாக் கரண்ட் ஐஸ்கிரீம் எனக்கு நார்மலாகவே பிடிக்கும், அதுவுமே நல்லா இருந்தது. வேஃபர் நடுவில் வச்சு மேலே வச்சுருந்தது தான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. அப்புறம் அதை தனியாக எடுத்து சாப்பிட்டுட்டு அப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். இங்கே பாருங்களேன், பேஸ்ட்ரீஸ் கேக்கெல்லாம் எவ்வளோ விதவிதமாக வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது. இங்கே உள்ள ஃபுட் கோர்ட்டுமே ரொம்ப சூப்பராக நல்லா இருக்குது. எல்லாருக்குமே ஏதாவது ஒன்று பிடிச்சி சாப்பிட்ற மாதிரி இருந்தது. வெளியில் போனதுக்கப்புறமா இங்கே பாருங்கள் சீட்டிங்ஸ், இங்கே போட்டிருந்த அந்த பெஞ்சு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப அழகாக சூப்பராகவே இருந்தது. அங்கங்கே நேச்சர்ஸ்லாம் கவர் பண்ணியிருப்பேன், இந்த ஃப்ளவர் இதெல்லாம். இந்த கிளிப்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், பிடிச்சிருக்கா அப்படின்னு. அவ்வளோதான், ஃபுட் கோர்ட்லேருந்து வெளியில் வந்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த பின்னாடி இருக்குது பாருங்கள். ஃபுட் கோர்ட்லேருந்து அப்படியே சுற்றி வந்தோம்னா பெங்குயின் அந்த போனோம்ல பில்டிங்குள்ளே. ஸோ அந்த பாதையில் திரும்ப அப்படியே சுற்றிக்கிட்டு அப்படியே வந்தாச்சு. இப்போ இன்னும் மீதி இருக்கிறத நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்படியே போயிடலாம் வீட்டுக்கு. இங்கே பிள்ளைங்களுக்கு விளையாடுறதுக்கெல்லாம் இது ஊஞ்சல் அந்த இதெல்லாம் இருக்குது. இருங்க காட்டுறேன். இங்கே பாருங்க எத்தனை பேட்டுன்னு. ஓ மை, அது எது அங்கே என்ன இருக்குன்னு தெரியல. இதுவும் நல்லா இருக்கு. வாங்க உள்ள போகலாம். खाली बघणार आहे काय
देखो देखो रेड़ा है ये। अरे भाई इसका नाम रेड़ा है। டயர்ட் ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் பெரிய இடம் தான், நடந்தே போகிறதுனால கொஞ்சம் டயர்ட் ஆகுது. பட் உட்காந்து தான் போகிறோம். ஆனால் 2-3 வருஷமாக நம்ம எங்கேயும் போகலைல்ல, அதனால திடீர்னு போகும்போது கொஞ்சம் டயர்ட் ஆகுது. மற்றபடி நம்ம எல்லாமே கவர் பண்ணிவிட்டு ஒன்லி லெப்பர்டு மட்டும்தான் பாக்கி. ஸோ அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போக வேண்டியதான். இன்னும் அக்வா பேர்ட்ஸ் அப்படின்னு இருக்குது, அது போகும். கீழே தண்ணி இருக்குல்ல, அதில் ஃபிஷ் இருக்குது. ஸோ இந்த பேர்ட்ஸ்லாம் அந்த ஃபிஷ்ஷையும் கொத்தி திங்குது. அது அப்படியே எடுத்துக்கிட்டு போகிறதோ பார்த்தோம். இந்த கேஜ் வந்து ஓப்பனாக இருக்குது. நம்ம வந்து இப்போ வந்து அந்த பேர்ட்ஸோட பகுதிக்குள்ளே இருக்கோம். நம்ம பேர்ட்ஸும் தனியாக கேஜ் மாதிரி போடாமல் அதுக்கு நல்லா ஓப்பனாக வச்சு மேலாப்பில் ஒரு நெட்டு மாதிரி போட்டு அதுக்குள்ளே நம்ம போகிற மாதிரி இருக்குது. நல்லா இருந்துச்சு இந்த கான்செப்ட், நல்லா இருக்குது. இதுதான் இருக்கிறதுலே இப்போ சொரைஞ்சிக்கிட்டு இருக்குல்ல, அதுதான் இருக்கிறதுலே பெருசு இங்கே இருக்கிறதுல. கூலாக இருக்குது, இங்கே தண்ணி நிறையா நிற்கிதுல்ல, அதனால தண்ணி கூலாக இருக்குது. அண்ட் இது ஓப்பனாக இருக்குது. ஒரு கேஜ் மாதிரி பெரிய கேஜாக போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம வந்து ஓப்பன் இதில் அதோட ஒரு பகுதியில் தான் நிற்கிறோம். हंस का पापा, हंस का मम्मी, मम्मी का पापा। तो क्या किया ना?
இந்த இது அழகாக இருக்குல்ல, இந்த இது தொங்க விட்டுருக்கு. ये कौन है? ऐसी के लिए नहीं तो இந்த ஜூ இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பண்ணி முடிக்கலை. எல்லாமே அங்கங்கே அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்தது. அதனால் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சவுண்டு உங்களுக்கு அங்கே கேட்டுக்கிட்டே இருக்கும். उभी राहा नीट अशी अशी डिलीट मत करना वो இதோ அதுதான் டைகர் பார்த்த இடம். இங்கே ஹைனா அண்ட் லெப்பர்ட் இருக்குது. இங்கே படுத்துருக்கு.
சுற்றி முடிஞ்சிருச்சு, வெளியில் வந்தாச்சு. இப்போ வாங்க வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போகிறோம். ஆமாம், வீட்டுக்கு தான் போகணும். இப்போ வண்டியில் தான் போகலான்னு இருக்கேன் நான். சரி, போகும்போது ட்ரெயினில் போகலான்னு நினச்சேன். பட் இல்லை, டயர்ட் ஆகிடுச்சு. அதனால் ஊபரே புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடலாம். ஓகேவா? வாங்க. வண்டி கிடச்சிருச்சு. உடனே நம்ம வந்து ட்ரெயினில் போகல, ஏன்னா ரொம்ப டயர்டாக இருந்ததுனால டக்குன்னு வண்டி கிடச்சிருச்சு. அதனால் இப்போ வீட்டுக்கு போயிடலாம். இப்போ 3:45 தான் ஆகுது. ஸோ 1 மணி நேரத்தில் வீட்டுக்கு போயிடலாம். வாங்க போகலாம். வீட்டுக்கு போயிட்டு உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஓகே? வீட்டுக்கு வந்தாச்சு மக்களே. ஃப்ரெஷ் ஆயாச்சு. மூஞ்சி கை கல் கழுவிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு இப்போ உட்காந்துருக்கேன். இப்போ தான் வந்து 10 மினிட்ஸ் தான் ஆகுது. 4:45 போல் ஆகுது. அவ்வளோதான். டயர்டாயிடுச்சுங்க. காலெல்லாம் வலிக்குது. அப்புறம் இப்போ ஃபேன் ஆஃப் பண்ணுறது கூட இப்போ தெம்பு இல்லை. எந்திரிச்சு போய் ஆஃப் பண்ணுறதுக்கு அலுப்பாக இருக்குது. அதனால தான் ஃபேனோடையே இப்போ ரெக்கார்டிங் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு பாய் சொல்கிறது தானே, அதனால். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் நம்ம ஆக்வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும்ல, இன்னொன்று ஒரு இடம் பார்த்த மாதிரி இருக்கும். அதனால் அண்டு வேறு என்ன, உங்களுக்கு வேறு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அதுக்கு பார்த்துட்டு ரிப்ளை பண்ணேன், லைக் கொடுக்குறேன். என்னவோ நம்ம பார்த்து பேசிக்கலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்கள் எல்லோரையும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். until then, bye bye.